Hi everyone, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் பேக் டு ட்ரிபிள் ஒன் டாரோ இன் தமிழ். அனைத்து அன்பு உள்ளங்களையும் ட்ரிபிள் ஒன் டாரோ இன் தமிழ் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். டெய்லி டாரோ ரீடிங்கில் நம்ம பார்க்கலாம். ஆக்சுவலி 10th ஆகஸ்ட் எப்படி இருக்க போகுது பார்க்கலாம். ஓகேவா? சாட்டர்டே 10th ஆகஸ்ட் எப்படி இருக்க போகுது பார்க்கலாம். ஸோ பைல் செலெக்ஷன் வச்சுருக்கேன். பைல் 1, பைல் 2 ரைட். இந்த டே வந்து எப்படி இருக்க போகுது. ஸோ பைல் 1 சூஸ் பண்ணுறவங்களுக்கு ரெட் ஜாஸ்பர் கிறிஸ்டல் சூஸ் பண்ணுறவங்க பைல் 1, மூன் ஸ்டோன் சூஸ் பண்ணுறவங்க பைல் 2. ஸோ லெட் அஸ் ஸ்டார்ட் வித் பைல் 1. ஸோ உங்களுக்கு இந்த டே வந்து எப்படி இருக்க போகுது பார்க்கலாம். ஓகே, ஸோ 10th ஆகஸ்ட் வந்து எப்படி இருக்க போகுது பைல் 1க்கு லெட்ஸ் see பார்க்கலாம். ஓகே, எப்படி இருக்க போகுது பாருங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அது மாதிரி ஏதாவது போகுதா பாருங்க. ஓகே, அதோடைய கைடன்ஸை எடுத்துக்கோங்க. அது அந்த டேவை கொண்டு போகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வா. ஸோ பைல் 1 செலக்ட் பண்ணவங்களுக்கு ஏதோ ஒரு விதமான கன்ஃபியூஷன்ஸ், ஓகேவா, அது எல்லாமே ஒரு எண்டுக்கு வருது. உங்களுடைய குழப்பங்கள், உங்களுடைய வருத்தம், அப்புறம் வந்து எல்லா விஷயமும் ஒரு எண்டுக்கு வருது. அதே மாதிரி பிளான் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க, ஆக்ஷன் எடுக்கல அப்படின்னா ஆக்ஷன் எடுக்க போகிறீங்க அப்படின்றது தெரியுது. மேபி பௌர்ணமியை ஒட்டி எடுக்கலான்னு சில பேர் பிளான் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு புது பிகினிங் வந்து ஒரு பௌர்ணமி டேல ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு கூட நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கலாம். பைல் 1 சூஸ் பண்ணவங்க சில பேர். அண்டு பாஸ்ட்ல வந்து ஒரு வருத்தம், பிரேக்கப் எல்லாமே இருக்கு. இது வந்து மாறுமா மாறாதா இந்த ரிலேஷன்ஷிப், ஆர் சம்வாட் வேற எதுலயோ ஒரு இமோஷனல் லாஸ் ஏற்பட்டிருக்கலாம். இது வந்து அது வந்து ஒரு குழப்பமாவே இருக்கு. ஓவர் ஸ்ட்ரெஸ் இருக்க வாய்ப்பு இருக்கு. பட் என்ன அப்படின்னா அதுல எல்லாம் இருந்து மூவ் ஆன் ஆயிடுவீங்க. வா, 2 of cups, எம்பரஸ், 10 of cups. வா, ஐ ஃபீல் ரீயூனியனுக்கான சான்ஸ் இருக்கு. ஒரு நியூ பிகினிங் உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு நியூ பிகினிங் வரலாம். அதர்வைஸ் சில பேருக்கு கம்ப்ளீட்டாக நீங்கள் மூவ் ஆன் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக ஒரு நியூ லவ்க்கான சான்ஸும் தெரியுது. சரியா? ஸோ லெட் மீ டேக்ஸ் ஒன் கிளாரிட்டி கோ ஃபார் ஈச் கார்டு. ஓகேவா? ஸோ கிளாரிட்டி இல்லாமல் நான் சொல்கிறது இல்லை, பொருந்தலாம், இருந்தாலும் நம்ம கிளாரிட்டியோட பார்த்துடலாம். ஸோ வாட் இஸ் திஸ் 2 of wands? சம்டைம்ஸ் நமக்கு ஓகே கிளாரிட்டி இன்னும் ஹெல்ப் பண்ணும். ஓகேவா? எனக்கோ இதோட விஷயம் வந்து பொருந்தும். ஓகே, ஸோ உங்கள் மேரேஜ் ரிலேட்டடாக உங்களுக்குள்ள ஒரு பிளானிங் போயிட்டு இருக்கலாம். ஸோ அந்த பிளானிங் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள்ஸாக இருக்கலாம். என்ன வந்து டெசிஷன் எடுக்கவே தெரியல அப்படின்ற ஒரு ஸ்ட்ரகிள்ஸ் வந்து போயிட்டு இருக்குது அப்படின்னா இங்கே என்ன பார்க்க முடியுதுன்னா ஒரு நியூ ப்ரப்போசல் உங்களுக்கு வருது. அதை வந்து நீங்கள் சில பேர் இருக்கிறீங்க, இது பொருந்தும். அந்த நியூ ப்ரப்போசல் பற்றின ஒரு பிளானிங் வந்து உங்களுக்கு இருக்கு. ஓகேவா? ஸோ வாட் இஸ் திஸ் டெத்? ப்ளீஸ் ஸ்பிரிட், வாட் இஸ் திஸ் டெத்? 6 of Pentacles. அகெயின் மூன் கார்டு பார்க்க முடியுது. ஏஸ் ஆஃப் பென்டக்கிள்ஸ். ஓகே, யாராவது உங்களை மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க, இல்லை யாராவது உங்களை குழப்பத்தை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இல்லை ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு லெஸ் எஃபோர்ட்டாக இருந்திருக்கு. ஒத்தட்ட எஃபோர்ட் இருந்து இன்னொருத்தட்ட இல்லை, அதனால ஒரு மைண்டு கன்ஃபியூஷன். இவங்களுக்கு நம்மளை பிடிக்குமா பிடிக்காதா இவங்க அப்படின்ற ஒரு குழப்பமான மனநிலை. இது எல்லாமே வந்து ஒரு எண்டுக்கு வருது. ஓகேவா? அப்போ உங்கள் சுச்சுவேஷனில் வந்துட்டு எந்த மாதிரியான சுச்சுவேஷனாக இருந்தாலும் பரவாயில்ல. சப்போஸ் மணி ரிலேட்டடாகவும் இருக்கலாம், ஜாப் ரிலேட்டடாகவும் இருக்கலாம். ஓகேவா? ரிலேஷன்ஷிப்பாகவும் இருக்கலாம். அதில் போயிட்டு இருக்கிற இம்பேலன்ஸ் சுச்சுவேஷன் பேலன்ஸ்டாக மாறப்போகுது. ஓகேவா? அது ஒரு முடிவுக்கு வரப்போகுது. அதனால நீங்கள் குழப்பிக்க வேண்டாம். உங்களுடைய மனக்குழப்பம், பயம்னா ஒரு நியூ பிகினிங்கை உங்கள்கிட்ட கொண்டு வர்றதுக்கு ஒரு தடையாக இருக்குது. ஓகேவா? அதனால அந்த ஒரு பயத்தை வந்து எடுத்துருங்க. எடுத்துட்டு ஒரு நம்பிக்கை அங்கே ரீப்ளேஸ் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வேணும் அப்படின்னா அதில் ஸ்ட்ராங்காக இருங்க. அது வருமோ வராதோ அப்படின்றது தேவையில்லை. அது வந்தே ஆகணும்னா அதுலேயும் ஸ்ட்ராங்காக இருங்க. இது எனக்கு வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லுங்க. ஓகேவா? ஸோ வாட் இஸ் திஸ் 7 of cups? we are so powerful அப்படின்றத நம்ம வந்து நிறைய நேரம் மறந்துடுவோம். சரியா? ஸோ வாட் இஸ் திஸ் 7 of cups? ப்ளீஸ். கன்ஃபியூஷன்ஸ். ஸோ அவசரப்பட்டு குழப்பத்தில் எந்த முடிவும் எடுக்க வேண்டாம் அப்படின்றத ஒரு விஷயம். கொஞ்சம் நிதானமாக முடிவு எடுங்க. இன்னொன்று, சப்போஸ் நீங்கள் முடிவே எடுக்காமல் குழம்பிட்டே இருக்கீங்க அப்படின்னா ஆக்ஷன் எடுங்க அப்படின்றதும் இங்கே வரும். ஓகே, எஸ், சரியான ஆக்ஷனாக இருக்குது அப்படின்றது உங்களுக்கு
ஒரு நம்பிக்கையோட நீங்க ஆக்ஷன் எடுங்க அப்படின்றத தான் நான் பார்க்குறேன். ஸோ வாட் இஸ் திஸ், ஈவன் நீங்கள் இன்னைக்கு ஆக்ஷன் எடுப்பீங்க அப்படின்றது தான் தெரியுது. ஸோ வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் இருக்கிறனால இந்த டேல வந்து உங்களுக்கு ஒரு லக்கி டேன்னு சொல்லலாம். யூனிவர்ஸ் உங்களுக்கான ஒரு பிளான் வச்சிருக்கிறாங்க. ஓகே, ஸோ மோரோவர் போயிட்டு இருக்கிற சிச்சுவேஷன் கர்மாவுடைய பலன் தான். ஓகேவா, அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கான ஒரு மாற்றம் வந்து ஏற்படுது அப்படின்றத பார்க்க முடியுது. ஃபைல் 1. ஸோ கவனிச்சு பாருங்க, ஏதோ ஒரு மாற்றம் வந்து ஏற்படுறத பார்ப்பீங்க. அண்ட் வாட் இஸ் திஸ் 5 of cups, King of cups, 8 of cups, Ace of swords, Hierophant. அதான் பாஸ்ட்ல இருந்து வெளியில வரீங்க. அப்படி வெளியே வரும்போது உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். உங்க வாழ்க்கை பத்தின ஒரு தெளிவும் உங்களுக்கான ஒரு கமிட்மெண்ட்டும் கிடைக்கும். இதுல வந்து ஒண்ணு நீங்க கம்ப்ளீட்டா 2 சினாரியோ இருக்கு. ஓகேவா, ஒண்ணு நீங்க கம்ப்ளீட்டா வந்து பிரேக்கப் ஆகி வெளியில வந்திருக்கலாம். அப்படி வெளியில வரும்போது புதுசா வந்துட்டு இங்க ஒரு நியூ லவ் இருக்கலாம், ஒரு நியூ கமிட்மெண்ட் ஏற்படலாம். ஓகே, அதர்வைஸ் எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, நீங்க உங்களுடைய சோகம், ஒரீஸ், கவலை, அப்புறம் எல்லாம் ஒரே மீனிங் தான். இது கன்ஃபியூஷன் இதெல்லாம் இருக்குல்ல, அந்த நெகட்டிவ் தாட்ஸ், அதுல இருந்து அப்படியே நீங்க வெளியில வரும்போது உங்களுக்கான கமிட்மெண்ட்டை வந்து நீங்க பார்ப்பீங்க. ஓகே, ஸோ அந்த நெகட்டிவ் தாட்ஸ் இருக்க அது ரீயூனியனை வந்து தள்ளி போடும் அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஓகேவா, ஸோ பாசிட்டிவ் தாட்ஸ் உள்ளுக்குள்ள வர ரீயூனியன் வாய்ப்பு வந்து ஜாஸ்தி இருக்கும். ஒரு சிலருக்கு கம்ப்ளீட்டா ரிலேஷன்ஷிப் எண்ட் ஆயிருந்தா அது உங்களுக்கான ஒரு நியூ லவ் இருக்கும். கம்ப்ளீட்டா எண்ட் ஆகல அப்படின்னா உங்க எக்ஸிஸ்டிங் லவ்ல ஒரு நியூ பிகினிங் இருக்கும். ஓகேவா, ஸோ லவ் பத்தியே சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா, மணி ரிலேட்டடா பார்க்கும்போது உங்களுக்கான நியூ பிகினிங் இருக்கு. சப்போஸ் ஜாப் கிடைக்குமா கிடைக்காதா, இமோஷனலா ஜாப்ல அஃபெக்ட் ஆயிருந்தீங்க அப்படின்னா அந்த நிலை மாறும். உங்களுடைய ப்ராஜெக்ட் சக்சஸ் ஆகுமா ஆகாதனா சக்சஸ் ஆகும். வெளிநாடு போகணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கான ஹெல்ப் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, வாட் இஸ் திஸ் வீல் ஆஃப் ஃபார்ச்சூன், ப்ளீஸ் ஸ்பிரிட். அகைன் மூன் 2-3 தடவை பார்க்குறேன். ஸோ மெடிடேஷன் பண்ணுங்க, உங்களுடைய இன்ட்யூஷன் ஃபாலோ பண்ணுங்க. யாரோ உங்களை வந்து மேனிஃபெஸ்ட் பண்ண வாய்ப்பு இருக்கு. நீங்க மாறணும் அப்படின்ற ஒரு மேனிஃபெஸ்டேஷன் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஹை பிரிஸ்டஸ் இங்க இருக்கு. ஸோ கண்டிப்பா உங்களுடைய இன்ட்யூஷனை ஃபாலோ பண்ணி டெசிஷன் எடுங்க. ஓகேவா, கண்டிப்பா இதை செய்யாத அப்படின்னு உங்க இன்ட்யூஷன் சொன்னா அதை செய்யாதீங்க. சப்போஸ் நான் வந்து என்னோட பர்சனுக்கு கால் பண்றேன் அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். ஸோ உங்க இன்ட்யூஷன் இல்லை வேண்டாம் அப்படின்னு தோணுனா அது கால் பண்ணாதீங்க. ரைட்டா, ஸோ இல்லை அவங்க கால்காக வெயிட் பண்ணலாம் அப்படின்னு தோணுனா அதை ஃபாலோ பண்றது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், சரியா? ஸோ உங்களுக்கான ஒரு நியூ பிகினிங் பார்க்க முடியுது. அதனால ஓவர் திங்கிங்கா அவாய்ட் பண்ணிருங்க, நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கான ஒரு நியூ பிகினிங்ஸ் எல்லாமே வந்து பார்க்க முடியும். சாரி ஃபார் தட். எஸ், நம்பிக்கையோட இந்த ஸ்டாருக்கு தான் ஒன்று எடுப்போம்னு பார்த்தேன். ஸோ கொஞ்சம் நம்பிக்கை உங்கள்ட்ட கம்மியா இருக்கு. இதுவா செய்யலாமா வேண்டாமா, நடக்குமா நடக்காதா, அது வந்து இருக்கலாம். அந்த இதை இது பண்ணிருங்க, அந்த நம்பிக்கை இல்லாம இருக்கிறத மாத்திருங்க. ஓகேவா, ஒரு நம்பிக்கையோட இருங்க. காரியங்கள் வந்து சக்சஸ் ஆகும், ஒரு நியூ பிகினிங் இருக்கும். ஓகே, ஸோ டுடே உங்களுக்கான ஏஞ்சல் மெசேஜ் 10th August angel message for you. Ask for help from others. Do not stop. Be assertive. Reconsider. So, no need to worry. Opportunity. உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பா வரும். ஸோ உங்க முயற்சியை நீங்க விட வேண்டாம், பாசிட்டிவா இருங்க. ரொம்ப அற்புதமா இருக்கு இல்லையா? ஸோ நீங்க தான் ஓவர் திங்கிங் இருக்கு, உங்களுக்கு தான் ஒரு கன்ஃபியூஷன் இருக்கலாம். பட் சம்வாட் உங்களை யாரோ வந்துட்டு, அது பேர் என்ன, மூன் கார்டு இருக்குல்ல, ஸ்பெல் ஒர்க் பண்ணலாம் நீங்க அப்படி இப்படி. அதனால கொஞ்சம் டிவைனோட கனெக்ட். ஆனா டெத் இருக்கனால இது வரைக்கும் உங்களை யாராவது டிஸ்டர்ப் பண்ணிருக்கலாம். தேர்ட் பார்ட்டிஸ் மூலமா உங்களை குழப்பங்கள்லாம் உங்களுக்குள்ள ஏற்பட்டிருந்தா அது கண்டிப்பா ஒரு எண்டுக்கு வரும். ஓகேவா,
ஸோ ஆல்வேஸ் ஒரு டிவைனோட ஒரு கனெக்ஷன்ல இருந்துட்டீங்க அப்படின்னா எந்த ஸ்பெல் ஒர்க்கும் சரி எந்த பிளாக் மேஜிக்கும் சரி என்ன ஆகாது, நம்மளை வந்துட்டு அஃபெக்ட் பண்ணாது. ஓகே ஓகே pile 1. Thank you for watching. I'll meet you in my next video. Take care, bye bye. So next நம்ம pile 2 போகலாம். So pile 2, one second. Hi pile 2, யாரெல்லாம் மூன் ஸ்டோன் சூஸ் பண்ணீங்களோ ஆகஸ்ட் 10 எப்படி இருக்க போகுது பார்க்கலாமா? ஓகே ஸோ ஆகஸ்ட் 10th ஆகஸ்ட் எப்படி இருக்க போகுது pile 2 செலக்ட் பண்ண உங்களுக்கு. Six of Cups. Planning for reunion. Someone is planning for reunion. Apology கேட்கணும், இல்லைன்னா reunion வேணும்னு வெயிட் பண்ணலாம், பிளான் பண்ணிட்டு இருக்கலாம். ஓகே நான் ஆக்ஷன் எடுக்கல, பட் ஜஸ்ட் பிளானிங் அண்ட் வெயிட்டிங். pile 2 ஒன்று நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம், அவங்க வந்து ஆஃபர் பண்ணணும் அப்படின்னு அவங்க பிளான் பண்ணிட்டு இருக்கலாம். ரெண்டு பேருடைய தாட்ஸும் மியூச்சுவலாக இருக்க வாய்ப்பு இருக்கு. உங்களை அப்ரோச் பண்ணலாமான்னு அவங்க பிளான் பண்ணிட்டு இருக்கலாம். ஆக்சுவலி நார்மல் ரீடிங், பட் நமக்கு லவ் ரீடிங்காக வருது. ஆர் நீங்கள் வந்து ஒரு ஃபினான்ஷியல் இண்டிபெண்ட் ஜாபுக்காக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கான ஆஃபர் வரலாம். சில பேருக்கு ஏற்கனவே ஒர்க் பண்ண பிளேஸ்க்கே போகலாமா அப்படின்ற ஒரு பிளான் இருக்கலாம். ஓகே டெத்து, குயின் ஆஃப் பென்டக்கிள்ஸ். ஸோ இனியும் நீங்கள் வெயிட் பண்ண தேவையில்லை, உங்களுடைய வெயிட்டிங் பீரியட் முடிஞ்சு உங்களுக்கான ஒரு நியூ பிகினிங் வரும். ஸோ ஒரு சிலரை பற்றி நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கலாம், இவங்களை நம்புறதா வேண்டாமா அப்படின்னு. அவங்கள நம்ப வேண்டாம் அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. ஓகே ஸோ உங்களுக்கான சப்போர்ட் வந்து கண்டிப்பாக கிடைக்கும், உங்களுக்கான ஹெல்ப் வந்து கண்டிப்பாக வரும். அந்த சிச்சுவேஷனில் இருந்தீங்க அப்படின்னா மனிதர்கள்ட்டேருந்து வரலன்னா கண்டிப்பாக டிவைன்ட்டேருந்து யூனிவர்ஸ்டேருந்து வரும். 2 of Cups பார்க்க முடியுது, ரீயூனியனுக்கான சான்ஸ் கண்டிப்பாக இருக்குது. ஓகே அண்ட் நீங்கள் சம்வாட் சுற்றி இருக்கிறவங்க ட்ராமா பண்ணலாம், இல்லை ஐ மீன் ஒரு ஈகோ இஷ்யூஸ் வந்து ஏற்படலாம். அதனால கேர்ஃபுல்லாக இருங்க. அது மாதிரி சுற்றி இருக்கிறவங்கள்ட்ட வந்து எல்லாரையும் நம்ப வேண்டாம். ஓகேவா, நல்லா யோசிச்சே டிசைட் பண்ணுங்க. எந்த ஒரு விஷயத்தையும் சுற்றி இருக்கிறவங்க எப்படி அவங்கள்ட்ட சொல்லாமா வேண்டாமா அப்படின்றத சொல்லாமல் இருக்கிறதே பெஸ்ட்டு. எல்லாரையும் வந்து எல்லா நேரமும் நம்ப தேவையில்லை. ஏன்னா இங்கே 7 of Swords பார்க்கும்போது சம்வாட் ஒரு சீட்டிங் அந்த மாதிரி தெரியுது, ரைட்? ஸோ டவர், 2 of Cups, ஜஸ்டிஸ், 6 of Swords. உங்களை விட்டு போனவங்க உங்களிடம் வருவாங்க. ஓகே ஸோ அந்த ஒரு நிலை மாற்றம் இருக்குது. I got this to அது வந்துச்சுன்னா. ஸோ பிளானிங், someone is planning. உங்களுடைய சிச்சுவேஷனை சரி செய்யறதுக்கு பிளான் பண்ணுறாங்க. ரீயூனியனுக்கும் எப்படி என்ன பண்ணலாம் அப்படின்னு நினைக்கலாம். நீங்களும் உங்கள் பர்சனும் அப்பாலஜி கேட்கணும்னு நினச்சா கூட அந்த இமோஷ்னலி டிட்டாச்சாக காட்டிக்கலாம். அது எப்படி நான் கேட்கறது, நான் சொன்னது தானே சரி. மனசுக்குள்ளே இருக்குது ஒரு குழந்தைத்தனம், வெளியில் காட்டிக்கிறது ஒரு ராஜா மாதிரி. ஓகே நீங்களாகவும் இருக்கலாம், உங்கள் பர்சனாகவும் இருக்கலாம். ஓகே லவ் ஆஃபர் பண்ணணும் அப்படின்னு நினச்சா கூட இல்லை அப்படின்ற மாதிரி இன்டலெக்சுவல் வந்து அவங்கள தடுக்குது. இமோஷ்னலாக அவங்களுக்கு வேறு மாதிரி இருக்காங்க. ஓகே அறிவுபூர்வமாக யோசிக்கும் போது வேறு மாதிரி இருப்பாங்க. இப்போ நீங்கள் நாளைக்கு ஐ மீன் 10th ஆகஸ்ட் உங்களுக்கு ஒரு ஆஃபர் வரலாம். ஓகே அதை வந்து நீங்கள்
உங்களுடைய பிளான் ஏதாவது நீங்க எக்ஸிக்யூட் பண்ண வாய்ப்பு இருக்கு. பை 2 அதுதான் லவ். அது வேற சிச்சுவேஷன் பார்த்தோம்னா நீங்க உங்க பிளானை எக்ஸிக்யூட் பண்ணலாம். சில பேர் வந்து வர்ற சில ஆஃபரை பிடிக்காம இருக்கலாம், அதை நீங்க கட் பண்ணலாம். ஓகே, ஒரு மேபி நீங்க ரியூனியன் வெயிட் பண்ணலாம், உங்களுக்கு ஏதோ நியூ ஆஃபர் வரலாம், அது உங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம். திஸ் இஸ் ஃபார் சம், சரியா? அண்ட் நீங்க பொறுமையா வந்து வெயிட் பண்றீங்க அப்படின்றத பார்க்க முடியுது. உங்களுடைய சிச்சுவேஷன் பேலன்ஸ்ட் ஆகும் அப்படின்ற நம்பிக்கை வந்து உங்களுக்கு இருக்கு. ஓகே, தட்ஸ் குட். உங்களை நீங்களே தட்டி கொடுத்துக்கோங்க. ஸோ 5-2 what is this? Death, please. Nine of Cups. உங்களுடைய கம்ஃபர்ட் ஜோன், உங்களுடைய ஆசைகள், என் ஆசை நிறைவேறணும், எனக்கு இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படின்னு இவ்வளோ நாளும் நீங்க நினைச்சிட்டு இருந்திருக்கலாம். இப்போ உங்களிடம் அந்த தன்மையில ஒரு மாற்றம் ஏற்படுது. ஓகே, உங்களுடைய ஆசை, உங்களுடைய கம்ஃபர்ட் ஜோனுக்கு நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க போறதில்ல. அதுதானே நல்லது இல்லையா? ஸோ அதுல இருந்து கொஞ்சம் நீங்க வித்தியாசமா வர போறீங்க. ஓகே, ஹெர்மிட். நீங்க லோன்லியா இருக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய ஃபீலிங்ஸ் இருக்கலாம். அதனால உங்கள்கிட்ட வந்து சில பேர் வந்து அப்ரோச் பண்ணலாம். உங்களுடைய கண்டிஷனை தெரிஞ்சு அது வந்து உண்மையா என்னன்னு தெரிஞ்சு அக்செப்ட் பண்ணுங்க. அதர்வைஸ் அது வந்து நீங்க அதை ஏமாத்துற மாதிரி தெரியுது, அதுக்குள்ள போகாம இருக்கிறது நல்லது. ஓகேவா? இந்த காட்சி எல்லாம் பார்க்கும்போது அந்த ஒரு மீனிங் கிடைக்குது. அண்ட் நீங்க உங்க முன்னால ஒரு பாதை இல்ல, உங்களுக்கு இருட்டா இருக்கு, எனக்கு எப்படி போகனே தெரியல அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அது உங்களை நீங்களே ஏமாத்திக்கிறது. சரியான ஒரு பாதை உங்களுக்கு காட்டுவாங்க யூனிவர்ஸ். அதனால உங்களுக்கான ஒரு ஸ்பிரிச்சுவல் கைடன்ஸ் வந்து கண்டிப்பா கிடைக்கும். உங்களை நீங்களே ஏமாத்திக்க வேண்டாம். ஸோ ஸ்பிரிச்சுவல்கிட்ட வந்து அந்த கைடன்ஸ் எப்படியாவது எது மூலமாவது உங்களுக்கு கிடைக்கலாம். ஓகேவா? இப்போ 222 333 பாக்குறீங்கன்னா ஒரு சில கமெண்ட்ல வந்துட்டு 222 நான் அடிக்கொருக்க பாக்குறேன், நோ யூஸ், நாட் லைக் தட். அது வந்து கைடன்ஸ் கொடுக்குறாங்க, சரியா? அதை பார்த்தோன்னே நீங்க அதோட மீனிங்கை வந்து உள்வாங்கிட்டு அந்த 222 நீங்க பார்த்தா என்ன செய்யணும் அப்படின்ற ஒரு இது இருக்கும், ஒரு விஷயம், அதை வந்து நீங்க ஃபாலோ பண்ணணும். ஸோ அந்த மாதிரி கைடன்ஸ் வரலாம், இல்லை உங்க கனவு மூலமா ஒரு கைடன்ஸ் வரலாம். சம்வாட் உங்களுக்கான ஒரு கைடன்ஸ் வருது அப்படின்னா அதை நீங்க அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அண்ட் ஃபேமிலி மூலமா உங்களுக்கு ஒரு இமோஷனல் சப்போர்ட் வந்து கண்டிப்பா இருக்கும். இதுவரை இல்லாம இருந்திருந்தா அகெயின் டெத். ஓகே, கண்டிப்பா ஒரு விஷயம் முடிவுக்கு வருது, நீங்க கம்ப்ளீட்டா மாறுறீங்க அப்படின்றத பார்க்க முடியுது. ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் உங்கள்கிட்ட கம்ப்ளீட்டா இருக்க போகுது. இதுவரையே இருந்த நீங்க கிடையாது. ஓகே, ஸோ லைஃப்ல நிறைய லெசன்ஸ் வந்து கத்துக்கிட்டாச்சு, நிறைய தன்மை மாற்றம் வந்துருச்சு. இனிமேல் வந்து டோட்டலா மாற போறீங்க. உங்களுக்கான அந்த ஒரு டிவைன் டைமிங்கா தான் இருக்குது. ஓகே, ஸோ கண்டிப்பா ஒரு லக் இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ ஒரு இமோஷனல் சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் இது பார்க்கும்போது சம்வாட் ஒரு சில பேருக்கு நியூ ப்ரப்போசல் அமையலாம், மேரேஜ் ரிலேட்டடா குட் நியூஸ் அமையலாம், ஃபேமிலி கெட் டுகெதர் இருக்கும். ஓகே, 6 of Pentacles. என்னடா இது நமக்கு எதுலையுமே ஒரு ஹெல்ப். அகெயின் 5 of Swords, 5 of Swords, 5 of Swords, Emperor, 10 of Wands. ஓகே, ஸோ என்னடா இது நம்மளுக்கு வந்து ஹெல்ப்பே கிடைக்கல அப்படின்னு வந்து நீங்க கவலைப்பட்டுட்டு இருக்கலாம். ஓகே, ஆனா உங்களுக்கு இங்கே 6 of Pentacles. ஓகே, ஃபைன். ஸோ கண்டிப்பா ஏதோ ஒரு வர வேண்டிய விஷயம் உங்களுக்கு வரலாம், மணி வர வேண்டியிருந்தா வரலாம். ஓகே, சம்வாட் யூ ஆர் ரிசீவிங் சம்திங். அப்படி இல்லைன்னா நீங்க யூ ஆர் ஹெல்பிங் அதர்ஸ். ஓகே, ஒன்று நீங்க மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம், இல்லை உங்க ஃபேமிலிக்கு ஹெல்ப் பண்ணலாம். ஓகே, ஆனா இங்க 5 of Swords பார்க்கும்போது தருவாங்களா மாட்டாங்களா மணி அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தா உங்களுக்கு வரும் அப்படின்றது தெரியுது. ஓகேவா?
ஜாப் ரிலேட்டடா ஒரு நல்ல பொசிஷன் அப்படின்னு நீங்க யோசிச்சுட்டு இருக்கலாம், ப்ரமோஷன் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கலாம். அது ரிலேட்டடா போராடிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? எஸ் எஸ், நம்பிக்கையோட ஹேரஃபன் பாருங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நம்பிக்கையோட இருங்க. நல்ல ஒரு பொசிஷன், ஜாப் இல்லாதவங்களுக்கு ஒரு நல்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி, ஜாபே கிடைக்க போகுது. ஓகே ஃபைன். ஸோ அது ரிலேட்டடாக உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் வரலாம். அண்ட் உங்களுக்கான ஏஞ்சல் என்ன சொல்கிறாங்க, ஏஞ்சல் மெசேஜ் பார்க்கலாம். ஓகே, ஸோ 10th ஆகஸ்ட் உங்களுக்கான ஏஞ்சல் மெசேஜ். பீஸ்ஃபுல் ரெசல்யூஷன், கவலையே படாதீங்க, நல்ல ஒரு ரெசல்யூஷன் கிடைக்கும். ரொமான்ஸ் எல்லாமே இருக்கும். வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஸோ பிக் ஹாப்பி சேஞ்சஸ். ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு பிக் நல்ல ஒரு மாற்றம் இருக்கு. இன்னும் சில வாரங்களில் உங்களுக்கான எல்லா விதமான ஹாப்பினஸும் இருக்க போகுது. ஓகேவா? ஸோ கம்யூனிகேட் பண்ணக்கூடிய வாய்ப்பு வந்தால் கிளியராக கம்யூனிகேட் பண்ணுங்க. பர்சனாக இருக்கலாம், இன்டர்வியூவாக இருக்கலாம், வாட் எவர் இட் மே பி. ஸோ கோவப்படாமல் நிதானமாக கேட்குற கேள்விக்கோ இல்லை யார் கூட பேசுகிறீங்களா ஆர்கியூமெண்ட்ஸை அவாய்ட் பண்ணுங்கள், உங்களுக்கான ஹெல்ப் கிடைக்கும். ஓகே, இதை வச்சு பார்க்கும்போது ஆர்கியூமெண்ட்ஸ் வரலாம், அதை அவாய்ட் பண்ணிடுங்க. அப்போது வந்து உங்களுக்கான ஒரு ஹெல்ப் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ பொறுமையாக வந்து கம்யூனிகேட் பண்ணுங்கள், என்னதான் சொல்லிட்டு போட்டுமே. ஸோ கீப் பேஷன்ஸ், ரைட்? ஸோ pile 2, thank you for watching. I'll meet you in my next video. Take care, bye bye.